ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பர்தி சேனல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் கொழுக்கட்டை உப்பு உருண்டைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உருட்டிகிட்ருக்கேன். மாவு வந்து முதல்ல வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன், பிள்ளையாருக்காக பண்ணிகிட்ருக்கேன்னா அதனால் வீடியோன்றதே மைண்டில் இல்லை. இப்போ பாதி பண்ணும்போது தான் ஐஷு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கா. நல்ல பச்சரிசியோ புழுங்கரிசியோ நல்ல நீர்க்க அரைச்சிக்கணும். சாதாரணமாக நம்ம மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு கறிவேப்பிலை எல்லாம் போட்டு மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். கடாயில் கிளறி விட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம உருட்டியாக பிடிச்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ. நான் வந்து கொழுக்கட்டைன்ற மாதிரி தான் பிள்ளையாருக்கு பிடிக்கிறேன், அதனால தான் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் உருண்டையாக கூட இப்படி நல்லா உருட்டியாக கூட இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த உருட்டியாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து இட்லி பானையில் நம்ம வந்து ஆவி கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆவி கட்டினா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது பேர் தான் வந்து உப்பு கொழுக்கட்டை, நீர் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா வெந்த மாவு தானே. இது வந்து உப்பு கொழுக்கட்டை, நீர் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, உப்பு உருண்டை, இதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ளவுட்ஸ் கிச்சனில் இது கூட ஒரு ரெசிபியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் கொழுக்கட்டைக்கு வெல்லம் வந்து இது வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வடிகட்டி அந்த மாவில் கொட்டி இன்றைக்கி வந்து கரைச்சி பிள்ளையாருக்கு இது ஒரு பிடி கொழுக்கட்டை. இதான் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா அகாடமிக்கு ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு நைவேத்தியம் கொடுத்து. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி மார்னிங் உப்புருண்டை அண்ட் கொழுக்கட்டை.